கரிகாடா படம் தமிழில் வித்தியாசமாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம பார்க்குறோம். ஏன்னா இதே மாதிரி படங்கள் நம்ம தமிழ் சினிமாவில் ஆரம்ப காலத்துலேருந்து ஆதி காலத்துலேருந்து நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி பாணியில் இப்போ எடுத்திருக்கிறாரு. இந்த படத்தோட ஹீரோ நல்லா நடிச்சிருக்கிறாரு. அவர் தான் ப்ரொடியூசர் காடா நடராஜ். கரிகாடா தான் படம் பேர், அதனால தான் காடா நடராஜ்னு வச்சுருக்காரு. காடாங்கிறது ஒரு கேரக்டரு. இந்த சோளக்காட்டுக்குள்ளார காட்டு பண்ணிங்க உள்ளே வந்ததுன்னா அதை வேட்டையாடுற வேலை. முதலாளிங்களோட ஒரு கவுடா சமூகத்தை சேர்ந்த முதலாளிங்க, அவங்களோட உறவில் தான் இருக்கார். ஆனால் ஒரு பொன்னாலையும் மண்ணாலையும் தான் உலகத்தில் போரே வரும் அப்படிங்கிறத சொல்லி முதலாளிங்க கூட இவருக்கு போர். பொன்னாலையா மண்ணாலையா அப்படிங்கிறது தான் கதை. படத்தில் மில்கிஷா ஷெட்டி அவங்க தான் ஹீரோயின். இந்த காடா நடராஜ் மாதிரி அவங்களுமே பிரமாதமாக நடிச்சிருக்கிறாங்க. என்ன ஒன்றுன்னா ஓப்பனிங் ஒரு கதை, ஒரு குழந்தையோட ஒரு ஹை லுக்கில் ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் இருக்க மாதிரி 2 காரில் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. கதை ஃப்ளாஷ்பேக் விரியுது. 30 வருஷத்துக்கு முன்னாடி கதை. அந்த கதை பார்த்திங்கன்னா நம்ம சின்ன தம்பி இந்த மாதிரி படங்களோட ஒரு சாயல் தெரியுது. என்ன எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சதுன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸு. இது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவில் கூட இப்படி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸை பார்த்ததில்லை. அடி பொறி பறக்குது அப்படின்னு சொல்லுங்கிறதுக்காக அடிக்கிற அடியெல்லாம் நெருப்பாக பறக்குது. அதில் நெருப்பு கட்டையாலே அடிக்கிறாங்க. 100 பேர் ஆனாலும் அடிக்கிறாரு ஹீரோ. அவர் அடிக்கிறது நம்புற மாதிரி இருக்குது. அதெல்லாம் தான் படத்தில் இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் ப்ளஸ் பாயிண்ட்டு. ஆக்ஷனுக்காக பார்க்கலாம். அதேமாரி மியூசிக் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. மியூசிக் டைரக்டர் 2 பேருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இந்த படம் கன்னடத்துலேருந்து தமிழுக்கு வந்திருக்குது. அது வரவேற்கத்தக்கது. இந்த படத்தை ஒழுங்காக அந்த வெங்கடேஷ் இயக்குனர் இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணியிருந்தா இந்த படம் ஒரு கேஜிஎஃப் இந்த மாதிரி ஒரு கிராமத்து கேஜிஎஃபாக இருந்திருக்கும். அப்படி தான் நினச்சிட்டு எடுத்திருப்பாங்க போல் இருக்கு. ஆனால் இறுதியில் சொல்ல வந்த விஷயத்த முழுசாக சொல்கிற மாதிரி தெரியல. அது மட்டும் தான் மைனஸ். ஆனால் ஆக்ஷன் விரும்புகிறோம் ரசிகர்கள் அத்தனை பேரும் இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். அவ்வளோ நல்லாயிருக்கு. படம் ஒரு வாட்டி பார்க்கலாங்க. கண்டிப்பாக மேக்கிங்காகவே பார்க்கலாம் படத்தை. அது மட்டும் இல்லாமல் ஆர்ஆர் சவுண்டு இருக்குது பாருங்கள், வேற லெவலு. எனக்கு தெரிஞ்ச அவர் நல்ல ஒரு ஹாரர் மூவி மியூசிக் போட்டவராக இருப்பாருன்னு நினைக்கிறேன். சூப்பராக அங்கங்கே அதிர பக்குன்னு அதிர வச்சாரு. அது ஒரு கமர்ஷியல் படத்துக்கு நல்லா இருந்தது. ஆக்சுவலி மேக்கிங் வைஸும் கேமரா வைஸும் அண்ட் லொக்கேஷன் செலக்ட் பண்ணவே இது எல்லாமே ரொம்ப சூப்பர். படம் விறுவிறுப்பாக தான் போச்சு. எந்த இடத்துலையும் அப்படியே விறுவிறுப்பு இல்லாமல் அப்படிலாம் கிடையாது. என்ன நடக்கும் அப்படின்றது மட்டும்தான் இருந்தது. இது ஒரு பண்ணி மேய்க்கிற ஒருத்தனுக்கு ஒரு கொஞ்சம் பெரிய இடத்துலேருந்து ஒரு பொண்ணு லவ் பண்ணா அவன் வாழ்க்கையில் என்னென்ன மாதிரிலாம் செஞ்சு விட்டுருவாங்கன்றதான் கதை. அதாவது பொண்ணுக்கும் மண்ணுக்கும் நடக்கிற சண்டைங்க, அவ்வளோதான். பர்ஃபார்மன்ஸ் ஹீரோ பர்ஃபார்மன்ஸ் குட் பர்ஃபார்மன்ஸ். அதர்வைஸ் ஜென்ரல் நார்மலாக தான் இருந்தது. அதர்வைஸ் எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் கிளைமேக்ஸில் சொன்ன விஷயம் தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதாவது என்னென்னா, எந்த ஒரு ஹீரோயினும் இதுவரை தமிழ் சினிமா வரலாற்றுலேயே நான் பார்த்த போனா சாகும் போது நான் அடுத்த ஜென்மத்திலையும் உனக்கு மனைவியாக பிறப்பேன், அடுத்த ஜென்மத்திலையும் உனக்கு காதலியாக இருப்பேன்னு சொல்லுவாங்க. முதல் தடவை உலக வரலாற்றிலே அடுத்த ஜென்மத்தில் உனக்கு நான் பொண்ணா பிறப்பேன்னு ஒரு காதலி சொன்னது எனக்கு ஏற்றுக்க முடியாத விஷயமா இருந்தது. பட் இருந்தாலும் ஒருவேளை இப்படி உலகம் மாறிட்டு இருக்கான்னு தெரியல. எனக்கு தெரியல. மேபி அது மட்டும் தான் என்னால் ஏற்றுக்க முடியல. அதர்வைஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு. படம் எல்லாருமே பார்க்கலாம். எனக்கும் பர்சனலாக இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. முக்கியமாக கேமரா அண்ட் மியூசிக்காக ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. கரிகாடன் மூவி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. என்ன சொல்ல, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ரீசன்ட் டைமில் கன்னட படங்கள்லாம் டப்பிங் படமாக வருது. அந்த படம்லாம் ஹிட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் கேஜிஎஃப் நம்ம சொல்லலாம், அதுக்கப்புறம் காந்தாரா சொல்லலாம், இன்னும் நிறைய படங்கள் 45 நிறைய படங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாமே ஹிட் ஆகுது. ஸோ அந்த வரிசையில் இந்த படம் கரிகாடன் கன்னட படத்துலேருந்து டப் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஹீரோ செம்மையாக பண்ணியிருக்காரு. இது ஹீரோக்கான படமாக தான் இருக்குது. இன்னொன்று டேரக்டர் எல்லாரையும் போட்டு பின்னி படம் எடுத்திருக்காரு. அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் செம்மையாக வேலை வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறமா வில்லன் கேரக்டரில் வரவங்களாம் ஃபைட்லாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க. மியூசிக் நல்லாயிருக்கு. இந்த படத்தில் கண்டிப்பாக மியூசிக் பற்றி சொல்லணும். பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. சாங்ஸ்லாம் அடிக்கடி ஒரு சில சாங்ஸ் கேட்குற மாதிரி இருக்குது. லிரிக்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. சாங்ஸ் பேக்ரவுண்ட் எல்லாமே நல்லாயிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைட் மாஸ்டர் ஒரு ஹேண்ட்ஸப் தான் சொல்லணும். ரொம்ப நல்லா ஃபைட் சீன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. நம்ம போர் அடிக்கிற மாதிரி இல்லை. ஃபைட் சீன்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபைட்னாலே எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு சில இடத்துல அன்வான்டாக இருக்க மாதிரி ஒரு சில இடத்துல தான். மற்றபடி ஃபைட்ஸ்லாம் செம்ம. டேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இன்னும் அடுத்தடுத்து நிறைய படங்கள் அவர் பண்ணணும்.
ஹீரோ வந்துட்டு அவருக்கும் லவ் வருமா அப்படின்னு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குற மாதிரி தான் இருக்கு. ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. ஓவரால் படம் நல்லா தான் இருக்கு. படம் சூப்பராக வந்திருக்கு. மேக்கிங் வைஸும் நல்லா வந்திருக்கு. ஒரு என்னன்னா கிராமத்து சப்ஜெக்ட் தான், அதுக்கப்புறம் மறுஜென்மம் அதெல்லாம் சேர்த்து போட்டிருக்காங்க. நல்லா இருக்கு படம். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் சூப்பராக தான் இருக்கு. மறுஜென்மன்றப்ப எப்படி த்ரில்லிங்கா போதா காமெடியா போதா? அது நீங்க படம் பார்த்தா தான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாம் ஃபுல்லா ஆக்ஷன் த்ரில்லர், ஆக்ஷனாக தான் போகுது. காமெடி தான் இல்லை தவிர்த்து மிச்சப்படி எல்லாமே ஆக்ஷன்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. நாங்க வந்தது எப்பன்னு தெரியல. வந்ததுலேருந்து இன்டர்வலுக்கு வந்துட்டு அப்படியே உள்ள போனவங்க தான். அதான் எப்போ டைம் சீக்கிரம் முடிஞ்சதே தெரியல எங்களுக்கு. அதனால எல்லாருமே தியேட்டருக்கு வந்து பாருங்க படம். தேங்க்யூ. படம் நல்லா இருந்தது ப்ரோ. என்ன மாதிரி சப்ஜெக்ட் பண்ணுது? இது ஒரு டிராஜிக் லவ் ஸ்டோரி மாதிரி இருக்கு. லைக் 2 டைம் லைன்ல காட்டுற மாதிரி இருந்தது. ஸோ இது எப்படின்னா லைக் ஒரு ஜாதினால வந்து ஒரு ஹீரோ வந்து அவர் வந்து ஒரு ஆக்குபேஷன் வச்சு அவரை டிஸ்கிரிமினேட் பண்றாங்க. ஸோ ஒரு பண்ணி ஹண்ட் பண்ற ஒரு பர்சன் வந்து கொஞ்சம் ஒரு வெல் ஆஃப் ஃபேமிலியா இருக்கிற ஒரு கேர்ள், அவங்க 2 பேருக்கு இருக்கிற லவ் ஸ்டோரி. அதுக்கப்புறம் அது என்ன ஆகுது, அந்த அது அடுத்த டைம் லைன்ல எப்படி கண்டினியூ ஆகுதுங்கிற ஸ்டோரி தான். ஆனால் டிராஜிக் லவ் ஸ்டோரி அந்த மாதிரி தான் ஹீரோயின் 2 பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. வில்லன் ரோல்ல இருந்தவர் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்க. தமிழை பார்த்தோம். ஆனால் அது தெரியல, அந்த டிஃப்ரென்ஸ் தெரியல. ஏன்னா ஜென்ரலாகவே நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் தெரியல. ஃபர்ஸ்ட் 2-3 சாங்ஸ்ல கொஞ்சம் அந்த இது அந்த மாசா காட்டுற மாதிரி காமிச்சிட்டு இருந்தாங்க. அது கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருந்த அந்த கன்னடா மூவி ஃபீல் கொடுத்தது. அதுக்கப்புறமா அது பார்க்க அட் 10 லைக் நேச்சுரல் பர்ஃபார்மன்ஸ். பார்க்கலாம்.